பிரியன் போய் தங்களோட நோக்கம் என்ன, நிலைப்பாடு என்ன என்பதுல தாங்கள் தெளிவா இருக்கோம் அப்படின்னு சொல்றார் திரு வன்னியரசு. இந்த விவகாரத்தை இதோட பின்னணி என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் பங்கு ஒரு முக்கியமானது என்று வன்னியரசு சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக முக்கியமானதுன்ற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 3 தேர்தலில் வெற்றி பெற்ற கூட்டணி, பாஜக சித்தாந்தத்தை எதிர்த்து வலுவாக நிற்கிற ஒரு கூட்டணி, மத்தியில் மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதனால் அது தனி சின்னத்தை இப்போ அங்கீகாரம் பெற்றிருக்கு. 2 எம்பிக்கள் இருக்காங்க, 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி ஒரு எம்பி கூட இல்லாத இருக்காங்க. அது மாதிரிலாம் நிலைமையெல்லாம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல தேர்தல் பாதையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. முதல்ல அவங்க தேர்தலில் போட்டி போடக்கூடாதுன்னு அந்த காலத்தில் டிசைட் பண்ணால் கூட இப்போ நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்காங்க. ஆனால் அந்த லட்சியத்தை நோக்கி போகும்போது இந்த மாதிரியான அதிகார பகிர்வு போன்ற விஷயங்களை அவங்க சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் அதை எப்போ சொல்கிறாங்க, எந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா இப்போ கடந்த ஒரு வார காலமாகவோ 10 நாட்களாகவோ ஒரு சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு. மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவை கூப்பிட்டதுலேருந்து ஒரு சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு. அது திருமாவளவனுக்கு தெரியும். ஒரு அரசியலில் பேசுகிற சொல்லை விட சொல்லாத சொற்களுக்கு வேல்யூ அதிகம் ரொம்ப ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கிற அதிமுகவை நீங்கள் அழைக்கிறீங்க இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு. அவங்களுக்கு அது கலந்துக்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையானதெல்லாம் பல விதமான கேள்விகள் இருக்குது. அதே பாஜகவையும் பாமகவையும் நீங்கள் சாதி கட்சி மத கட்சின்னு நீங்கள் கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க. அது உங்கள் ஸ்டாண்டு. ஆனால் அதே சமயம் திமுக கூட்டணிக்கு நேர் எதிராக இருக்கிற அதிமுகவை நம்ம கூப்பிடுறோமே, இதோட அரசியல் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை, அதை முடிச்சு போட வேண்டாம்னு சொல்றாரு. இல்லைங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது? நீங்கள் அதிமுக பேரை பயன்படுத்துறதால வருது. ஏன் பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு உங்கள் கூட்டணிக்கு நேர் எதிராக அவங்க களமாடிட்டு இருக்காங்க. உங்கள் ஆட்சியை அகற்றணும்னு போராடிட்டு இருக்காங்க. உங்கள் கூட்டணியில் விரிசல் வருமானு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? அது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எல்லா கட்சிகளும் கலந்து கொள்ளலாம். இது கட்சி சார்பற்ற ஒரு விஷயம். மது எதிர்க்கிறவங்க எல்லாம் கலந்து கொள்ளலாம்னு பேசிட்டு அவர் போயிருக்கலாம் இல்லையா? அது தவிர வேறு பல வருத்தங்கள்லாம் அவருக்கு இருக்குது. இந்த நேரத்தில் அவர் தன்னை இந்த திமுக கூட்டணியில் அவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குங்க. அந்த சில விஷயத்தை உடச்சி பேசணும். அது வன்னியரசு எப்படி எடுத்துப்பார் எனக்கு தெரியாது, இல்லை திருமாவளவன் எப்படி எடுத்துப்பார் தெரியாது. அவருக்கு சில வருத்தங்கள்லாம் இருக்குங்க. கவர்னரோட பார்ட்டிக்கு நாங்கள் பாய்காட் பண்ணுறோம், உங்களுக்காக தான் நாங்கள் பாய்காட் பண்ணுறோம், நீங்கள் போய் எங்கே கலந்துனீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை அவங்க யோசிக்க மாட்டாங்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்குது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் உண்மை குற்றவாளிகள் வரணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி நடக்கிற விசாரணைலாம் எங்கே போகுது? ஆரம்பத்தில் என்ன பேசப்பட்டது? இன்றைக்கி அந்த விசாரணை எங்கே போயிட்டுருக்கு? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அது அவருக்கு வருத்தம் இருக்காதா? ஆம்ஸ்ட்ராங் கொலை முடிஞ்ச உடனே சிஎம் பார்க்குறாரு திருமாவளவன். பார்த்துட்டு இதை பற்றிலாம் பேசிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? மதுரையில் என்னுடைய உயிருக்கே 2 தடவை அட்டெம்ப்ட் வந்திருக்கு, என்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்குதுன்னு சொன்னார். சொல்லி இத்தனை நாள் ஆச்சு, அவருக்கு இன்னும் பாதுகாப்பே கொடுக்காத இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளில் பல பேர் சொல்கிற விஷயம் இது. நேராக பர்சனலாக சொன்ன விஷயம். என் உயிருக்கு ஆபத்து இருக்குங்க, பாதுகாப்பு கொடுங்க, 2 தடவை மேலே அட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாதுகாப்பே கொடுக்காது இருக்காங்க. இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகளில் திருமாவளவன் வருத்தப்படுறாரோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? கண்டிப்பாக வெளிப்பாடு தான் இந்த பேச்சுகள்லாம். இது இல்லை, இது மட்டும் இல்லைங்க. ஊர்லெல்லாம் கொடிக்கொம்பு நாட்டுறான், எல்லா கட்சியும் நாட்டுறான். மத்திய தமிழகத்தில் ஒரு கட்சி அங்கே கொடியை வைக்கிறாங்க, அதை அலோவ் பண்ணுறான் அதிகாரிகள். அவங்க கட்சி கொடியை வச்சா தூக்குறான். இது ஆக்கிரமிப்பில் இருக்குது, ரோடு ஓரத்தில் வைக்கிறீங்க, ரோடு நடுவில் வைக்கிறீங்கன்ட்டு. இது தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் நடக்குதுங்க. இது பல தடவை பல அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க, ஒன்றும் நடக்கலை. வருத்தம் இருக்காதா உங்களுக்கு? நாங்கள் உங்களுக்காக பாய்காட் பண்ணுறோம், நீங்கள் போகிறீங்க. அப்புறம் முத்தமிழ் முருகன் மாநாடு போடுறீங்க, அவங்க கொள்கைக்கு விரோதமான பல தீர்மானங்களை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. இல்ல, அப்போ இந்த அதிருப்திகள்லாம் இருக்கு அப்படின்னா அதை நேரடியாக சொல்லலாமே. ஏன் மது ஒழிப்பு மாநாடுக்கு அதிமுக அழைக்கணும், கூட்டணி ஆட்சி என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் பேசப்படுது? ஏங்க, ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலன்றது போது தான் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கையில் எடுக்கிறாங்க. அது என்ன கேட்டால் இந்த திமுக கூட்டணியில் அவங்க ஒரு முக்கியமான அங்கமாக இருக்காங்க. அவங்க இதை விட்டு போனால் அவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வேறு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், அவங்களுக்கும் அது தெரியும். ஆனால் சில விஷயங்களை அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சிஎம் இன்றைக்கி காத்தால இறங்குறாரு, இவங்க ட்விட்டர் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அவர் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான் அதை பண்ணுறாங்க. அப்போ ஏதோ ஒரு குழப்பத்தில் போடுறாங்க, மறுபடியும் எடுக்கிறாங்க, மறுபடியும் இப்போ உறுதியாக போடுறாங்க வச்சுக்கோங்க. அவங்க கொள்கையில் அவங்க உறுதியாக இருந்தால் காத்தாலேயே போட்டுக்கலாம், அவங்க சொல்ல வர கருத்தை காத்தாலேயே போட்டுக்கலாம். நம்ம பாயிண்ட் என்னென்னா இந்த விஷயத்தை இன்றைக்கி நேற்றுக்கு அவங்க சொல்லலை. தமிழ்நாட்டுடைய அரசியல் இப்போ இருக்கிற அரசியல் சூழலில்
அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த வாய்ப்பு வந்து சமீபத்தில் கிடைக்கிற மாதிரியான சூழல் இப்போ இல்லை ஆக்சுவலாக. இல்ல இப்போ முதலமைச்சர் அங்கிருந்து வந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொல்றார், திருமாவளவனோட கருத்துக்கு மேல வேற கருத்து இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. அதுக்கு பிறகு ட்வீட் பண்றாருன்னா அப்ப திமுகவை சீண்டி பாக்குறாரு அப்படின்ற எண்ணத்துல தானே பார்க்க முடியும். சீண்டி பார்க்கறதுன்னு சொல்லக்கூடாதுங்க. சில கவனத்தை கவர்வது அல்லது வந்து கவனத்தை கவர்வது, நீங்கள் சொல்கிறீங்கல்ல கவனத்தை ஈர்ப்பதற்காகன்னு சொல்கிறீங்கல்ல, அவரை கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அவருக்குள்ள வருத்தங்கள்லாம் சொல்லுவார் என்ன ஏதுன்னு. அவர் வந்து அதிமுகவை கூப்பிட்டது வந்து அவர் சரியான அணுகுமுறை கிடையாது. ஆனால் அதே சமயம் அவருக்குள்ள சில வருத்தங்களை வந்து தீர்க்க வேண்டியது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுகவுடைய கடமை. அது வந்து அவங்க செய்யணும். அதனால அவருக்கு சில விஷயங்களை கன்வே பண்ண. அதிமுகவை அழைத்தா அது திமுகவை சீண்டும் யுக்தி அப்படின்னு பார்க்க முடியாதா? கண்டிப்பா அதிமுக அழைக்க சீன்றது நோக்கம் இல்லைங்க. அவர் கவனத்தை கவர்ந்த விஷயத்தை அவர் தலைமைக்கு கொண்டு போகணும், அவருடைய பார்வைக்கு கொண்டு போகணும். அவருக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க. வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அவங்க 2 MP தொகுதியில் வின் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி அவங்களுக்கு 6 தொகுதி தான் கொடுத்தாங்க. போன வாட்டி அவங்க 12 கேட்டாங்க. இந்த வாட்டி நீங்கள் இல்லைங்க ஒரு தொகுதியில் வந்து உதயசூரியன் சின்னத்தில் ரவிக்குமார் நின்னார், நீங்கள் பானை சின்னத்தில் 6 தொகுதி சட்டமன்ற தொகுதி தான் கொடுக்க முடியும்னு கொடுத்தாங்க. இப்போ இந்த வாட்டி வந்து 2 தொகுதியில் அவங்க வந்து பானை சின்னத்தில் நின்று இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 12 தொகுதிகள் அவங்க கேட்பாங்க, அதுக்கு மேலேயும் கூட கேட்பாங்க. அதற்கான ஒரு கவன ஈர்ப்பாக கூட அது இருக்கலாம், இல்லை அது ஒரு அரசியல் நகர்வாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த நோக்கத்தில் கூட அவங்க பண்ணலாம். அது பேச்சுவார்த்தைகள் வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள் வரும்போது சரி திருமாவளவனுக்கு இவ்வளோ திருமாவளவனுக்கு மட்டும்தான் அதிருப்தி இருக்கா, சிபிஎம்க்கு அதிருப்தி இல்லையா, இல்ல இப்போ காங்கிரஸ் அதிருப்தி இல்லையாங்க? நேத்து என்ன மீட்டிங்ல பேசினாங்க அதிருப்தின்னு சொல்ல தொடங்குறீங்க. காங்கிரஸ்ல என்ன இருந்துருங்க சீச்சாரியோட ஒரு யுக்தி அப்படின்றது சொல்றீங்கல்ல. அபிநயா சொல்றத கேளுங்க. அபிநயா நான் சொல்றத கேளுங்க. இல்ல என்னோட கேள்வி வாங்கிக்கோங்க. இத சொல்லிடுறேன், அதுக்கு அப்புறம் அந்த கேள்வி. நேத்து நடந்த காங்கிரஸ் கூட்டத்துல வந்திருந்த மாவட்ட செயலாளர்கள் முக்காவாசி பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதிகாரத்தில் பங்கு கேட்கணும்னு சொன்னாங்க செல்வ பிறந்தகிட்ட. அதை நீங்கள் காங்கிரஸில் வெரிஃபை பண்ணி பாருங்க. எவரிபடி வாண்டட் அதிகாரத்தில் பங்கு பெறுறதுல வந்து அது வந்து ஒவ்வொரு கட்சியோட கொள்கையாக இருக்கும். அதிகாரத்துக்கு வரணுன்றதோ இல்லை அதிகாரத்தில் பங்கு பெறணுன்றதோ ஒவ்வொரு கட்சியோட நோக்கமாக இருக்கும். அதில் வந்து எந்த தவறும் கிடையாது. அதிகாரத்தில் வந்தால் தான் மக்களுக்கு செய்ய முடியுன்றது ஒரு பாயிண்டாக இருக்கிறதுனால அதை செய்கிறாங்க. இப்போ உங்கள் கேள்வி கேளுங்க. சரி, ஒரு இடைமறித்தல். அவர் பிரியன் அவர்கள் வந்து ஒரு மூத்த ஊடகவியலாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஊடகவியலாளர்களுக்குன்னு ஒரு வியூ இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அதை வந்து யுகத்தின் அடிப்படையில் சொல்லலாம், இல்லை எங்களுக்கு தெரியாத இடங்கள்ல இருந்து கூட அவங்க சோர்ஸ் மூலமாக கூட சொல்லலாம். அது அவருடைய கருத்து. அதனால் வந்து அந்த கருத்தில் நான் வந்து மறுத்து சொல்கிறதில்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் மறுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சர் வர்றாரு அப்படிங்கிறதுனால அதை கவனத்தை ஈர்ப்பதற்காக அப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது எங்களை சிறுமைப்படுத்துகிறத நான் வந்து கருதுகிறேன். அப்படி எப்போவுமே வந்து அந்த மாதிரியான ஒரு குறுக்கு சால் ஓட்டி நாங்கள் வந்து ஒரு போட்டு கவனத்தை ஈர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போதும் எங்கள் தலைவர் வந்து முதல்வர்கிட்ட பேசக்கூடியதை நிறையா வந்து பிரச்சனைகளை நிறைய வருத்தங்களை வந்து தலைவருக்கு தெரியாமலேயே அட்மின் போட்டிருக்காரு அப்படின்னும் போது அப்போ கட்சிக்குள்ள ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்ற அதைத்தான் சொல்லியிருக்கேன். ஒரு தலைவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து மக்களை போய் பார்க்குறாரு, டெல்லிக்கு போகிறாரு, எல்லா பிரச்சனைகளும் அவர் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது இதில் வந்து அதுக்கு நாங்கள் 2 பேர் 3 பேர் வச்சுருக்கணும். எல்லாருமே இப்போ சாதாரண நாட்டிலே கூட அட்மின் போட்டு தானே பண்ணுறாங்க. ஒரு தலைவர் வந்து இதை வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை, இதை வந்து ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணுமே ஒழிய இதுதான் முக்கியமானதுன்னு இல்லை. நான் சொல்கிறது ஊடகவியலாளருக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அப்படி ஒரு ட்வீட் போடுற ஒரு மலிவான அரசியலை விடுதலை சிறுத்தைகள் எப்பவுமே பண்ண மாட்டோம். அது மரியாதைக்குரிய பிரியன் அவர்கள் என்னை விட தலைவரை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி எங்களை வந்து சுருக்கி வந்து எங்களை வந்து சிறுமைப்படுத்த வேணாம்னு நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன். இல்லை, எனக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. நான் என்னுடைய பார்வையில் என்ன சொல்கிறேன், நான் யாரையும் வந்து ஒரு ஊன் பண்ணுறதுக்காக காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. பட் என்னென்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய நிலையில் திமுக தலைமை தாங்குற கட்சி இருக்கு. ஸோ அதோடைய வெளிப்பாடாக சில விஷயங்கள் இங்கே நடக்குது. பாயிண்ட் பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் கூட்டணியில் இல்லை. அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். சரி, ஓகே. திரு சுகுணா திவாகர், இப்போ மது ஒழிப்பு மாநாடு குறித்த சர்ச்சை உயரதுக்குள்ள இந்த கூட்டணி ஆட்சி பத்தி பேசினது வந்து ஒரு தற்செயலானது அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை அரசியல் நகர்வு தான் நினைக்கிறீங்களா? மது ஒழிப்பு மாநாடுங்கிற சர்ச்சை முடியறதுக்குள்ள கூட்டணி ஆட்சி பற்றி பேசலை. அவர் சொன்னது மாதிரி 1999 அவங்க தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்காங்க. நான் இதை எப்படி பார்க்கணும், ஆக்சுவலாக இன்றைக்கி நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வன்னியரசு சொன்னது மாதிரி ஒரு நடைமுறை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே நேரடியாக ட்வீட் போடுவதுங்கிறது ஒரு இயலாத காரியங்களால அட்மின் வச்சு தான் போடுறாங்க. அவர் வந்து இன்றைக்கி வந்து டெல்லியில் சீதாராம் யெச்சூரியுடைய இன்றைக்கி இறுதிச்சடங்கு அதுக்காக திருமாவளவன் போயிருந்த நேரத்தில் ஒரு
வீடியோ வருது. அதுக்கு பின்னால் அவர்கிட்ட கேட்குறாங்க, அட்மின் போட்டாருங்கிறாங்க, அப்புறம் நீக்கினது அப்படிங்கிறது கூட ஒரு தவறாக வந்து பார்க்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு பயந்துட்டு நீக்கிட்டாங்கிற நீக்கினது என்பதற்கான விளக்கத்தை திரு வன்னியரசு கொடுத்துட்டாரு, திருமாவளவனும் கொடுத்துட்டாரு. இங்கே எழற கேள்வி, இப்போ அவர் பேசியிருக்க இந்த கூட்டணி ஆட்சி பத்தி பேசியிருக்கிற இந்த சூழல் அது தற்செயலானதா இல்ல அரசியல் நோக்கத்தோட பேசப்பட்டதா? அது சொல்ல வரேன் என்னன்னா, அது செப்டம்பர் 12 2 நாளைக்கு முன்னால் அவர் அந்த மண்டல செயற்குழு கூட்டத்தில் பேசுகிறார். மது ஒழிப்பு மாநாட்டுக்கான அந்த மண்டல செயற்குழுவில் அவர் பேசுகிறார். அதில் என்னன்னா, அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எப்படி வந்து தேர்தல் பாதைக்கு வந்ததுலேருந்து எப்படி வளர்ந்துருக்குங்கிற ஒரு வரலாற்றை சொல்கிறார் அவர். அதனுடைய ஒரு துண்டு தான் அது அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து முழு வீடியோவுமே போட்டிருக்கிறாங்க. நான் அது ஓரளவுக்கு நான் அந்த வீடியோவை பார்த்தேன், திருமாவளவன் என்ன பேசியிருக்காங்கிறது. அதில் அவர் வந்து 99 முதல்ல தேர்தல் பாதையில் வர்றப்ப அவங்க என்ன மாதிரியான முழக்கங்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கூட்டணி ஆட்சி பற்றி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறார். இன்னொரு விஷயத்தையும் அதில் அதோடைய தொடர்ச்சியாகவே அவர் சொல்கிறார். இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகள் மேலே விமர்சனம் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களை வச்சு மட்டுமே விடுதலை சிறுத்தைகளை மதிப்பிட முடியாதுங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சேர்த்து சொல்கிறார். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் மேலே சமூக வலைத்தளங்களில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுதுங்கிறப்ப அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இதை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் மேலே அவர் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் பற்றி அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் எல்லா கட்சிகளுக்குமே கொள்கை இருக்குது. இப்போ திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா